ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோயம்பேடு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் போகும்போது நல்லா ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. மழைனால வண்டிங்கள்லாம் நிறைய வந்துருந்தது. இன்றைக்கி தான் வந்து நிறைய சரக்குலாம் வந்து லோட் பண்ணியிருந்தாங்க. எல்லா காய்கறிகளும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்டும் வந்து நார்மலாக இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன வாங்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது முருங்கைக்காலாம் வந்து கிலோ 100 ரூபாய் சொன்னாங்க. லெமன் வந்து 80 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நான் லெமன் வாங்கியிருந்தேன். வெண்டைக்காய் வந்து கிலோ 60 ரூபாய் சொன்னாங்க. ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது சொல்லிட்டு நான் வாங்கலை. இஞ்சிலாம் வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து மூட்டையாக தான் வாங்கினேன். ஏன்னா அது வந்து கடைன்றதுனால எனக்கு மூட்டையாக வாங்கினா தான் அது கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கும். அப்புறம் பீட்ரூட்லாம் இருந்தது, கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வந்து எதனால் இன்னைக்கு மெயினாக போனேன்னு சொல்லிட்டுனா, வீட்டில் எந்த காய்கறிகளும் இல்லை. வெளியே வாங்கினா எனக்கு வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. கத்திரிக்காய் வந்து நான் இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் நான் இப்போ தான் பார்த்தேன். சரி, இந்த கத்திரிக்காய் வாங்கலாம், எப்படி இருக்குது செஞ்சு பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த கத்திரிக்காய் வாங்கினேன். வெங்காயம் வந்து மூட்டையாக தான் எடுத்திருந்தேன். இப்போ வந்து நான் கடையில் வாங்கின்னு வந்த பொருளெல்லாம் வந்து கடையில் சரி கொஞ்சம் அடுக்கி வைக்கலாம். ஜிம்ஜாம் புயல் முடிஞ்சு இப்போ தான் நான் கோயம்பேடுக்கு போயிருந்தேன். ஜிம்ஜாம் புயலில் ரொம்ப வந்து கடையில் தண்ணிலாம் வந்து ரொம்ப அவஸ்தையாக ஆயிடுச்சு. தக்காளி வந்து சூப்பராக இருந்தது, அது ஒரு பெட்டி வாங்கியாச்சு. உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மூட்டையாக தான் வாங்கியிருந்தேன். கோஸு எல்லா காய்கறிகளும் வந்து எனக்கு அங்கே வாங்கினா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டும் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பால் மாறாமல் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துடுது. கடைக்கும் வந்து இதுவாகும், நம்ம வீட்டுக்கும் வந்து இது வந்து நம்மளுக்கு